Hi and welcome. Contingency theory of leadership theoriesல ஃபிட்லர் கண்டிஞ்சன்சி மாடல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த லெக்சர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிஞ்சன்சி தியரி ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபிட்லர் கண்டிஞ்சன்சி மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஃபிட்லர் கண்டிஞ்சன்சி மாடலோட எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து வந்து கீ காம்போனன்ட்ஸ் என்ன மாதிரி அந்த ஸ்டடீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த காம்போனண்ட், அதோட ப்ராப்ளம்ஸ், பெனிஃபிட்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் வந்து ஃபைனலாக எக்ஸாம் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம கான்செப்டில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிட்லர் கண்டிஞ்சன்சி மாடல் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபிட்லர் கண்டிஞ்சன்சி மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் டெவலப்டு இன் 1960s. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிஹேவியரல் தியரி வந்து 1940s -1950s வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, 1930s கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ இது வந்து லேட்டஸ்ட் தியரி, அதுக்கெல்லாம் லேட்டஸ்ட் தியரி இந்த ஃபிட்லர் தியரி. இதை வந்து டெவலப் பண்ணவர் ஃப்ரெட் ஃபிட்லர். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து லீடர்ஷிப் எஃபெக்டிவ்னஸ் வந்து லீடர்ஷிப் ஸ்டைல் பேஸ் பண்ணது கிடையாது, இது வந்து சிச்சுவேஷனை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ லீடர் மெம்பர் ரிலேஷன்ஷிப்பு, டாஸ்க் ஸ்ட்ரக்சர், பவர் அண்ட் பொசிஷன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை பொறுத்து தான் வந்து லீடர்ஷிப் ஸ்டைலை நம்ம மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணால் தான் லீடர்ஷிப்போட எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபிட்லர் தியரியோட மாடலோட டோட்டல் சம்மரி ஆர் டோட்டல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்றது ஒரு ஸ்டைல் வந்து ஒவ்வொரு லீடர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டைல் வந்து எப்பயுமே இதுதான் என் ஸ்டைல் அப்படின்னு இல்லாமல் எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த ஸ்டைலை நம்ம யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளால் வந்து அந்த சிச்சுவேஷனை வின் பண்ண முடியும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அந்த லீடர்ஷிப் ஸ்டைலை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபிட்லர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதை எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் இப்போ இந்த கீ காம்போனன்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீ காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம ஒரு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா வந்து மெஷர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னா லீஸ்ட் ப்ரிஃபர்டு கோவொர்க்கர் ஸ்கேலை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்கேலை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ரஃபாக சொல்லிடுறேன், ஓவரால் ஒரு வியூ கொடுத்துட்றேன். லீஸ்ட் ப்ரிஃபர்டு கோவொர்க்கர் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனேஜரை வந்து ரேட்டிங் பண்ண சொல்லிடுவாங்க. ரேட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு லீஸ்டாக ப்ரிஃபர்டான ஒரு கோவொர்க்கர், அந்த கோவொர்க்கருக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்காது, அவங்கள வந்து மெஷர் பண்ண சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு லீடர், அதாவது என்னதான் ஆப்டிமிஸ்டிக் லீடராக இருக்கிறவங்க வந்து என்னதான் லீடர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லைனாலும் ஓகே அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லீடரை வந்து எம்ப்ளாயி ஓரியன்டாகவும், இல்லை இவங்க வந்து சரியில்லை அப்படின்றத கரெக்டாக உள்ளதை அப்படியே கரெக்டாக பெசிமிஸ்டிக்காக சொல்கிறவங்க வந்து டாஸ்க் ஓரியன்ட் லீடராகவும் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, என்னதான் வந்து அவங்க எம்ப்ளாயி ஓரியன்டாவோ இல்லை டாஸ்க் ஓரியன்ட் லீடராகவோ இருந்தாலுமே சிச்சுவேஷனல் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றத இந்த ஸ்டடியிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ லீடர் வந்து எப்படின்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலை வந்து அடாப்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்டடி மூலமாக கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா லீடர்ஷிப் பிஹேவியரல் தியரி ஆஃப் லீடர்ஷிப்பை விட கண்டிஞ்சன்சி தியரி ஆஃப் லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் டாமினன்ட் டைப், அதாவது ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி அப்படின்றத இந்த இதுலேருந்து வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த கண்டிஞ்சன்சி தியரியை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் ஸ்டைலை வந்து சிச்சுவேஷனுக்கு மேட்ச் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் லீடர் அப்படின்றது தான் இந்த தியரியோட ஒரு ஆர்குமெண்ட்டு. ஸோ எக்ஸாம் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நம்ம எழுத போகிறோம். என்னென்னா contingency theory is developed by Fred Fiedler 1960s, posits that leadership effectiveness depends on matching their fixed leadership style to the right situational context. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே situational context அப்படின்றது லைக் இவங்க இந்த ஸ்டடியில் யூஸ் பண்ணியிருக்கிறது லீடர் மெம்பர் ரிலேஷன்ஷிப், டாஸ்க் ஸ்ட்ரக்சர், பொசிஷன், பவர், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு 3 சிச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டடியில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து என்ன சொல்கிறதுனா சயின்டிஃபிக்கலி ரிசர்ச்சில் எம்பிரிக்கலாக வந்து நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு, ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. கண்டிஞ்சன்சி, அதாவது இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ பிஹேவியரல் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி லீடரை ட்ரெயின் பண்ணுறதை விட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி லீடர்ஸோட ஸ்டைலை மேட்ச் பண்ணுறதுக்கு
அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரது அடுத்த வெர்ஷன், அட்வான்ஸ்டு வெர்ஷன்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் நோட்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோ லெக்சரில் வந்து நெக்ஸ்ட் தியரியை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பை, see you.